यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான அற்புதமான தலைப்புல நிறைய பாகங்களை நம்ம அனுபவிச்சுன்னு வரோம். ஏன்னா திருக்கோளூர் அம்மையார் ராமானுஜத்துல ஒரு 81 பாகவதோத்தனோட பெருமையாக சொல்லி, அவளை மாதிரி நான் இல்லையே, அவளை மாதிரி என்னால் பக்தி பண்ண முடியலையே, அவளை மாதிரி என்னால் சரணாகதி பண்ண முடியலையே அப்படின்னு புலம்புவதான வார்த்தைகள் தான் இந்த 81 வார்த்தைகள். அதுல இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற வார்த்தை 35வது வாசகமான இருமன்னர் பெற்றேனோ வால்மீகரை போலே அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாசகம். இப்போ வால்மீகி அப்படின்னும் போது நமக்கு தெரியும் வால்மீகி யாருன்னு. ஏன்னா இன்னைக்கு ராமாயணம் நமக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் மட்டும்தான். அவர் கொடுத்த இதிகாச புராணத்தை வச்சுதான் இன்னைக்கும் பல தமிழ் கவிஞர்களாகட்டும் பல மொழிகளிலும் அது நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நம்ம நினைவுகள்லாம் இருந்து கடவுளா இருந்து அவரை நம்ம பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வால்மீகி தான். அவரோட பெருமையை தான் இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொல்றா. இதுல பாத்தீங்கன்னா, பொய்யில் கேள்வி புலமையினோன் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிவிக்கவே அப்படின்னு நம்மளோட கம்பநாடா இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப பெருமையா வால்மீகி பத்தி ரொம்ப வசதியா சொல்லுவார். ஏன்னா வால்மீகி ராமாயணம் அவர் எழுதி அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அதுல நிறைய லாங்குவேஜஸ்ல எல்லாரும் எழுதினா அதுல முக்கியமா கம்பநாடர். ஏன்னா அவர் தானே அவரோட வால்மீகி ராமாயணத்தை எடுத்துதான் கம்பராமாயணம் நமக்கு கிடைச்ச. அந்த கம்பராமாயணத்தை ஸ்ரீரங்கத்துல அந்த பெருமாள் இஞ்சிமிட்டழகர் இருக்கார் இல்லையா, நரசிம்மமூர்த்தி, அவர்கள் தான் நிறைய முதல் தமிழ் சங்கம்ல நிறைய தமிழ் சங்கம் இருக்கு. அந்த தமிழ் சங்கம்ல அவருடைய அந்த கம்பராமாயணத்தை நிலைநிறுத்தினர். அப்போ அதுக்கு ஒரு மூல காரணம் எதுன்னா வால்மீகி ராமாயணம் மட்டும்தான். வால்மீகி ராமாயணத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்களை தான் அவர் எடுத்து ராமாயணமா நமக்கு கொடுத்தார். இப்போ வால்மீகி அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதோ ரொம்ப மிக படிச்சவர் இல்ல ரொம்ப சொந்த குலத்துல பிறந்தவர் இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்களேன், அது அத்தனையும் போய். ஏன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயங்கள் சத் விஷயங்கள் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு பண்ணும்போது இது பெருமாளோட பரிபூர்ண அனுகிரகமோ அவருடைய அருட்கடாட்சம் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வால்மீகி தான். வால்மீகி அவர் ஒரு வேடர் குலத்துல பிறந்தவர். வேடர் குலத்துல பிறந்தவர் அப்படின்னா இந்த காட்டு வாழ் ஜாதியினர் சொல்லுவா இல்லையா, காட்டுல இருப்பாளே அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். பொதுவா அந்த அவர் என்ன பண்ணுவாரு, அந்த வேட்டையாடுறது, விலங்குகளை வேட்டையாடுறது. இன்னும் சொல்ல போனா திருவங்கையாழ்வாரோட கதையில நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. திருவங்கையாழ்வார் மகாராஜாவா இருந்தவர் தான். ஆனா கோவிலுக்காக செய்யணும்ன்றதுக்காகவே கொள்ளையெல்லாம் அடிச்சாரு. அத மாதிரிதான் இவரும் நிறைய கொள்ளை அடிப்பார். ஈவு இறக்கம் இல்லாமல் எல்லாரையும் கொல்லக்கூடிய ஒரு அந்த இடத்துல இருந்து வாழ்ந்தவர் தான் அவர். அப்படிதான் இருந்தார். நிறைய பாவங்கள் செய்திருக்கார். இவ்வளவு பாவங்கள் செய்தவருக்கா பெருமாள் அருட்கடாட்சம் பண்ணாருன்னா, அருட்கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு அந்த பகவான் நினைச்சிட்டாருன்னா அதை தடுக்கிறதுக்கு யாரால முடியும் இல்லையா. கொடுக்கணும்னு அவன் நினைச்சிட்டாருன்னா அதை தடுக்கிறதுக்கு முடியாதே. அப்படித்தான் வால்மீகியை பெருமாள் தேர்ந்தெடுத்தார். வா, இவ்வளவு கொலையும் பண்றியா, வா உனக்கு எப்பேற்பட்ட ஒரு பாதையை காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல பாதையை காண்பித்தவர் தான் பெருமாள். அதனாலதான் வால்மீகி பிற்காலத்துல பெரிய கவிஞராக மட்டும் இல்லாம மிகச்சிறந்த ஆன்மீகவாதி இல்லையவர். ஏன்னா ராமாயணமே நமக்கு அவ்வளவு அற்புதமான ராமாயண கதையை கேட்கும்போது, ராமாயணத்தையும் ராமரோட கதையை கேட்கும்போது கரையாத மனசு கூட கரையும் இல்லையா. அப்பேற்பட அற்புதமான இதிகாசமாத்தது. அது நிஜமாவே நடந்த கதை இல்லையா. பெருமாள் ஒரு மனிதனாக அவதரித்து இந்த தர்மத்தை எப்படி நிலைநாட்டணும் அப்படிங்கறத நடந்து காண்பித்தவராச்ச. அந்த கதையை ரொம்ப அற்புதமா நமக்கு எடுத்து சொன்னவர் இல்லையா வால்மீகி. அப்ப எப்பேற்பட்ட ஞானியா இருக்கணும். வால்மீகி இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிட்டு சொன்னோம் இல்லையா. ஒரு நாரதர் பக்கமா வந்தார். அந்த வழியா நாரதர் பார்த்தார். இவர் கொலையெல்லாம் பண்ணக்கூடியவர் தான், எல்லா வழிப்பறி பண்ணக்கூடியவர் தான், வேட்டையாடக்கூடியவர் தான். ஆனா முடிவர்களாக வரும்போது அது மாதிரி பண்ணக்கூடிய கொடூரவாதி கிடையாது. ஒரு நாரதர் வந்த உடனே, நாரதர் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நாரதர் ரொம்ப அழகாக நாராயண நாமத்தை எப்பவுமே மனசாலையும் வாயினாலையும் மனசனாலையும் சிந்திக்கணும்னு சொல்லுவாரு ஆண்டால். அதை மாதிரி செய்யக்கூடியவர்.
அவர் அப்படி தம்புராவை மீட்டின்ட்டு நேரா இவர்கிட்ட வந்தார் வால்மீகி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவரோட பேசின்றார். வால்மீகி என்ன பண்ணார், அவர் வேற தானே, அதனால அவர் அந்த குடிசையில் அவர் வாங்கலை வச்சு அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரோட அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னார். இப்போ வால்மீகி ஒரு விஷயம் கேட்டார். இவ்வளோ பெரிய உலகத்துல இவ்வளோ மக்கள் இருக்கிற இந்த உலகத்துல மிகச் சிறந்தவன் அப்படின்னு யாரை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை, அவருக்கு பெருமாள் ஆள் கொள்றார், கேள்வி கேட்க வைக்கிறார் மனசுல. ஏன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும் இல்ல நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு தோணும் போது நமக்கே தோணும் இல்லையா, சில விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களே நல்ல விஷயங்களா இருக்கும், நமக்கு நச்சிந்தனையே வரும். அதனால்தான் என்னைக்குமே நம்ம நச்சங்களை நிறைய வளர்த்துக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு நல்ல நல்ல கேள்விகள், நல்ல விஷயம் கேள்விகளால தான் அந்த கிடைக்கிற பதில் இருக்கு பார்த்தீங்களா, அதுலதான் எல்லாமே. அப்படிப்பட்ட அற்புதமான கேள்விதான் வால்மீகி கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமோ, சுவாமி நீங்க இந்த உலகத்தை ஃபுல்லா சுத்தி வரீங்க, இந்த உலகத்தையும் சுத்தி வரீங்க. இப்ப உலகம் சொல்லும் போது பிரம்மலோகம், சத்தியலோகம், ஸ்ரீவைகுண்டம், கைலாசம், இப்படி எல்லா இடத்துலயும் பூமி எல்லா இடத்துலயும் சுத்தி வரீங்க. அப்படி சுத்தி வரும்போது எல்லா குணங்களும் சகல குணங்களும் 16 வகையான கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த கல்யாண குணங்கள் கொண்ட ஒருவன் யார், யாராவது பார்த்திருக்கீங்களா நீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப நாரதர் சொல்றாராம், ஆமா பார்த்திருக்கேன். யாரு, சாட்சாத் அந்த ராமன், அதாவது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தசரத புத்திரன் இருக்கான் இல்லையா, அவர் தான் இஷ்வாகு குலத்தில் அவதரித்த ஆச்சரியமான ஒரு ராஜா. அவர் தான் சகல கல்யாண குணமும் கொண்டவர். அப்ப சகல கல்யாண குணமும் கொண்டவர் அப்படின்னா அவர் சாதாரண ராஜாவாகத்தான் இருக்க முடியுமான்னா இல்லையே, கண்டிப்பாக அந்த பகவானோட அம்சம் இருந்தா மட்டும்தான் அதெல்லாமே சாத்தியம். மனிதனாக அவருக்கு அவதரிக்கலாம், மனிதனாக இருக்கலாம், ஆனா அந்த கல்யாண குணங்களோட அந்த மனிதன் வாழறதுங்கிறத ஒரு ஈஸியான சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா கல்யாண குணங்களோட வாழணும்னு நினைக்கும் போதே எத்தனை இடர்கள் நமக்கு இருக்கும், எத்தனையோ தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும், எத்தனையோ நம்மளுடைய கருத்துக்களை, நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளோட நினைவுகளை நம்ம எத்தனையோ அழிக்க வேண்டியிருக்கும் இல்லையா, எல்லாவற்றையும் கடந்து வரணுமே. அப்பேற்பட்ட ஒரு மன்னன் தான் இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு அந்த ராமரோட கதையை ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொன்னார். இந்த இடத்துல யோசிக்கும் போது வால்மீகி ராமாயணத்தை நேரில் பார்த்தவர் இல்லை, ஆனா நாரதர் மூலியமாக ராமாயணம் நடந்த அத்தனை விஷயங்களையும் காதார கேட்டவர். அப்ப அவருக்கு தோணித்தான், என்ன ஒரு அழகான எப்பேற்பட்ட மன்னனவர், எப்பேற்பட்ட பகவானவன், அவனுக்காக கண்டிப்பாக நம்ம எழுதணும். ஏன்னா அதை எங்கேயாவது ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா, ஒரு விஷயத்த நம்ம கேட்கிறோம், அதை நம்ம எங்கேயாவது ரிஜிஸ்டர் பண்ணாதான் அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரும் இல்லையா, அததான் அவருக்கும் தோணித்து. ஆனா எழுத படிக்காதவர், காட்டுவாசி தானே, எல்லா கொலை பண்றவர் தானே, அவருக்கு எதுவுமே தெரியாது, எழுத படிக்க தெரியாதவர். ஆனா இப்படியாவது அந்த பெருமாளோட விஷயங்களை எடுத்து சொல்லணும், இந்த பெருமாளோட விஷயங்களை எங்கேயான எழுதணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் ஒரு இடத்துல இருந்தது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட நாமத்தை சொல்ல கூட அவருக்கு தெரியல. அப்பா நாரதர் கிட்ட கேட்டார், எல்லாம் சரிதான், அந்த நாமத்தை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது, ராமாங்கிற ஞாபகத்தை அது சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு பேசுறதுக்கு ராமாண்ட ஞாபகம் வராதான்னு கேட்டா தெரியாது, ஏன்னா எழுத படிக்க தெரியாது. அப்ப அந்த ஞானம் உள்ளுக்குள்ள வரணும். ராமா நாமம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நினைவுகளும் அந்த நாமமும் நம்ம மனசுல வரணும். அப்படின்னா அது நமக்கு பரிபூர்ணமாக நம்மளோட இறங்கணும், நம்மளோட எண்ணத்துல இறங்கணும் இல்லையா, அதுக்கு பகவானோட அனுகிரகம் வேணுமே. அந்த இடத்துலதான் நாரதர் சொன்னார், அதோ தூரத்துல அவனுக்கு தெரியுது அது என்னது அப்படின்னு கேட்டார். அந்த மரம் பேரு மரா அப்படிங்கிற மரம், அந்த மரம் பேரே மரா தான் அந்த மரம். அது மரம்ங்கிறதையும் தாண்டி மராங்கிற மரம். இந்த மரம் இது என்ன பண்ணோம்னா, இந்த மரம் எழுத்தரும் அந்த மரத்துக்கிட்ட தான் எப்பவும் இருப்பேன், வேட்டையாடினாக்கா அந்த இடத்துல எடுத்து வைப்பேன் எல்லாம் சொன்னார். அப்படியா, நீ ஒண்ணு பண்ணு, அன்றாடம் அந்த மரத்துக்கிட்ட போ, மரா அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட உட்கார்ந்து அந்த மரத்தோட பேரை சொல்லு, அது ஞாபகம் இருக்கு இல்லையா உனக்கு, அது ஞாபகம் இருக்குமே, அது என்ன கஷ்டம் எனக்கு, அப்படி சொல்லு, தானே உனக்கு பகவானோட அனுகிரகம் உன்னை தேடி வரும் அப்படின்னு நாரதர் சொன்னார். வால்மீகி நாரதரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், சுவாமி நான் நிறைய கொலைலாம் பண்றேன், இந்த மாதிரி வேட்டையெல்லாம் ஆடுறேன், இதெல்லாம் எதற்காக பண்றேன்னா என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு. என் மனைவி இருக்கா, என் குழந்தைகள் இருக்கா, அவளுக்காக இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா, அவளை யார் காப்பாத்துவா, அப்போ இதெல்லாம் நான் பண்ணாதான் எனக்கு இதுதானே தெரியும். ஆனா நீங்க பாட்டுக்கு ஏதோ மராவை பார்த்து உட்காந்து அங்க போய் உட்காந்துக்கோ மராவை சொல்லு அப்படின்னா இதெல்லாம் யார் சுவாமி செய்வா அப்படின்னு சொல்லும் போது இப்ப நாரதர் கேட்டாராம், சரி நீ உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் பண்ற, ஆனா இதெல்லாம் ஒரு பாவ செயல் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம்.
பாவச் செயல்னு எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாராம் வால்மீகி. இப்போ சொன்னாராம் நாரதர், நீ நேரா உன் குடும்பத்துக்கிட்ட போ, உன்னோட மனைவி இருக்கா இல்லையா, அவகிட்டையும் குழந்தைகிட்டையும் கேளு. இப்ப இதுல வர சம்பாத்தியம் இருக்கு இல்லையா, சாப்பாடாக உணவாகவோ இல்ல பொருளாகவோ வருது இல்லையா, இப்ப இதெல்லாம் அவ வாங்கிக்கிறா, அவளுக்கு எந்த குறவும் கிடையாது. ஆனா இதுல வரக்கூடிய பாவம் இருக்கு பத்தியா, அதை அவளுக்கு அதை கொடுத்தா அவ வாங்கிப்பாளான்னு கேட்டுப்பாரு அப்படின்னு கேட்டாராம். அப்படியா சுவாமி, ஒரே நிமிஷத்துல கண்டிப்பாக அவ செய்வார்கள், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தன் மனைவி இடத்துல போய் போனாராம் வால்மீகி. அவ இடத்துல மனைவி இடத்துல கேட்டாலாம், அம்மா நான் இந்த மாதிரி என்ன ஒரு முடிவுரை நான் பார்த்தேன், இப்ப இந்த பாவங்கள்லாம் நான் பண்றேன் இல்லையா, இதனால வர பொருள்கள்லாம் உங்களுக்கு நீங்க கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்க எல்லாரும் அனுபவிக்கிறீங்க, இப்ப இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட பாவம் இருக்கு பிரியா, அதுல நீயும் பங்கெடுத்துக்கிறியா, உனக்கும் நான் கொஞ்சம் பாதி பாவம் கொடுக்கலாமா, நீ அதுல பங்கெடுத்துக்கிறியா, ஏன்னா நானே முழு பாவம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மனைவி சிரிச்சாலாம். நீங்க கொடுக்கக்கூடிய பொருளை தான் எங்களால் ஏற்றுக்க முடியும், உங்களோட பாவத்தெல்லாம் நாங்கள் எப்படி பங்கெடுக்க முடியும், பாவம் பண்ணாம நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலாம். அப்பதான் அவருக்கு ஒரு ஞாபகம் வந்துதான், அடடா இத்தனை காலம் எதையோ நினைச்சு இவ்வளவு பெரிய பாவங்களை பண்ணிட்டோமே, நாம இத்தனை விலங்குகளை கொண்டுமே. அதை பார்த்தோன்னா அதை நினைச்ச உடனே அவன் வால்மீகி கண்களிலே கண்ணீர் வந்து எடுத்தான். உடனே நேர நாரதர்கிட்ட போய் நின்னாராம். சுவாமி, நீங்க சொல்வது முற்றிலும் உண்மை, என்னோட இந்த பொருள்ல வேணா பங்கெடுத்துக்கிறேன், ஆனா பாவத்துல பங்கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்பதான் நாரதர் சொன்னாராம், ஆமா பாவத்துல யாருமே பங்கெடுக்க மாட்டார்கள், அதெல்லாம் பாவம் செய்யக்கூடாது. சரி, இத்தனை காலம் நீ செய்த பாவம் இருக்கு பாத்தியா, அந்த பாவத்துக்கு சரியான பரிகாரம் எது தெரியுமோ, அதோ அந்த மரத்துல போய் ராம ராம ராமரான்னு அந்த மரத்தோட பேரை சொல்லு, அதுலயே அந்த ராமன் வருவான், கண்டிப்பாக உனக்கு செய்வான், நல்லது செய்வான் போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பிச்சு வச்சார். உடனே அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டு, ஏன்னா எப்பவுமே நம்மளோட நல்வழிக்கு போகணும்னு பெருமாள் நம்மளை ஆட்கொண்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்வழிக்கு போகணும் நச்சுங்கன்னு இருக்கணும்னா நமக்கு ஒரு குருவை அவரே ஏற்படுத்தி கொடுப்பார். அது எந்த இடத்துல நடக்கும், அது இல்லாமல் குரு இல்லாமல் அந்த ஆச்சாரனோட கிருபை இல்லாம வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில எந்த விஷயம் இருந்தாலும் ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனாலதான் நாரதரையே பெருமாள் அமைச்சர், இவனை ஆட்கொள்ளு, இவன் தான் அதற்காக அவதரித்தவன். ஏன்னா வால்மீகி இது நம்ம எதற்காக பிறந்திருக்கோம், நம்மளோட கர்மாக்களை செய்யறதுக்கு பிறந்திருக்கோம். ஆனா எல்லாருக்குமே நம்மளோட கர்மாக்களை செய்யணும்னு தோன்றதா, இந்த கர்மாக்களை பண்ணணும்னு யாருக்கான தெரியறதா, இல்லையே, எதற்காக பிறந்திருக்கோம்னு தெரியாது. ஆனா நம்ம நல்ல விஷயங்களை நமக்கே நம்ம செய்யணும், முக்கியமான விஷயங்களுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பெருமாள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளுகளை நம்ம அனுப்புவார், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கை பயணத்தையும் அமைச்சு கொடுப்பார். இந்த மாதிரிதான் பெருமாள் ஒரு ஆட்கொண்டார் இல்லையா. என்ன பண்ணார் வால்மீகி, இவர் சொன்ன உடனே நேரம் அந்த மரத்துக்கிட்ட போனார். மரா 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 மரான்னு தியானம் பண்ண ஆரம்பிச்சார். மரா 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 அப்படின்னும் போது மராவா வரும், ராமா 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 ராமான்ற நாமம் வருவே. ராமன் நாமத்துக்கு இணையான ஒரு நாமம் இருக்க முடியுமா? எத்தனை விஷயம் நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ராமான்னு சொல்லும் போது அந்த மனசு எவ்வளோ விச்சலனமா ஆயிடுறது, அந்த மனசு எவ்வளோ நல்ல வழியில நம்மளை படுத்துறது. அதனால ராம நாமத்தை எல்லாரும் ஜெபிங்கோ, ராம நாமத்தை எப்போ சொல்லுங்கன்றா. ஏன்னா அந்த ராம நாமத்துக்கு அத்தனை மகிமை. இவர் என்ன பண்ணார், ராமா 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 ராமான்னு அந்த இடத்துல போய் அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து அந்த ராம நாமத்தை ஜெபிச்சுட்டே இருந்தார். ஒரு முகமாக உருகி அப்படியே அவரே தன்னையே உருக்கி செய்யற மாதிரி ராமநாமம் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தார். இந்த மாதிரி ராமநாமம் ஜபிக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, அங்க பெரிய பெரிய தவ முனிவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவா நிறைய பேர் இருக்காளே, அவளையும் அறியாம இந்த ராம நாமம் அவளை எடுத்து அவளை இந்த முனிவர் இருக்கா பாத்தீங்களா, வால்மீகி முனிவர், அவர் இருக்கிற இடத்துக்கு எல்லாரையும் வரவழைச்சா. அது வரவழைச்சது அவர் பண்ணிந்த ராமநாமத்தை சொல்லி ஜபம் பண்ணிந்த தியானம் பண்ணிந்த. ஆனா அவ எல்லாரும் இந்த இடத்துல எல்லாரும் இந்த ராம கதையை இவரிடத்துல கேட்க ஆரம்பிச்சா. இவருக்கு தெரியாம, இவரையே அறியாமல் நாரதர் சொன்ன அந்த ராமரோட கதையை எல்லா தவ மனிதர்களுக்கும் அப்படியே எடுத்து சொல்லிட்டே இருந்தார். அவரோட மகிமைகள் எடுத்து சொல்லிட்டே இருந்தார். அப்ப அப்படி எடுத்து சொல்லிட்டே இருக்கும்போது தானே எதுவுமே, அதாவது ஒரு ஞானம் அப்படிங்கறத நம்ம வளர்த்துக்கிறது தானே, நம்ம அதை எடுத்துட்ட விதம் தானே, அது அவர் எடுத்துட்ட விதமும் அந்த ராமன் மேல் இருந்த ஒரு பக்தியும் அவரை ராமாயணம் எழுத வச்சது. இந்த ராமாயணம் எழுதிட்டே இருந்தார். எல்லா ராமாயணம் முழுக்கும் எழுதிட்டார். இந்த ராமாயணத்தை அரங்கேற்றணும், எப்படி சொல்லணும் இல்லையா, இது போய் சேரணுமே, அவர் எல்லாம் முடிச்சுட்டார், எழுதிட்டார். ஆனா எப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த காலகட்டத்துலதான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியும் வாழ்ந்த காலகட்டம் தான். சீதா பிராட்டி
அவள் அப்போ வந்து கர்ப்பம் விட்டுருக்கா இல்லையா, அந்த காரணக்காக பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சிருத்து, கர்ப்பம் விட்டுருக்கா. பட்டாபிஷேகம் முடிஞ்சு அவர் என்ன பண்ணா, சீதா இருக்கிறட்டு என்ன பண்ணா, என்னோட குழந்தைகள் 2 பேரும் என்ன வனவாசத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தா இல்லையா, அந்த சந்தோஷம் என்னோட குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராமர் என்ன பண்ண, சீதா பிராட்டியை அழைச்சிட்டு போய் லக்ஷ்மணரோட தான் கூப்பிட்டு, லக்ஷ்மணரை கூப்பிட்டு சீதா பிராட்டியை கொண்டு போய் காட்டில் விட்டார். இப்போ எல்லாரும் சொல்லுவா சீத்தையை கொண்டு போய் காட்டில் விட்டார், அப்படி கிடையாது. சீதா பிராட்டிக்கு தெரியாதா, அவளுக்கும் ராமருக்கு தெரியாதா, அவளை காட்டில் விட்டுருவாரா? அப்படி தாயார் மேலே என்ன ஒரு அபிமானம் அவருக்கு, எப்படி விடுவார்? தாயாருக்காக போய் இலங்கையிலேயே போய் அத்தனை கஷ்டப்பட்டு இலங்கையிலேருந்து வீட்டுக்கு வந்தாரே. ஆனால் இந்த இடத்துல தாயார் ஆசைப்பட்டா இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா கர்ப்பவதியா இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் ஆசைப்படும் போது அது கண்டிப்பாக கணவனாகப்பட்டவர் நிறைவேற்றி கொடுக்கணும் இல்லையா. அப்படிதான் ராமர் லக்ஷ்மணரோட சீதா பிராட்டியை காட்டில் கொண்டு போய் விட்டார். ஆனா எங்க விட்டார் தெரியுமா, வால்மீகி இருந்தார் பார்த்தீங்களா, இந்த ஆசிரமத்தை தான் கொண்டு போய் விட்டார். பெருமாளோட அவதார மகிமைகளை பார்த்து கேள்விப்பட்டோம்னா ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப சரியா புலப்படும், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இப்ப இந்த இடத்துல சீதா பிராட்டி நேரா 2 பேரும் அங்கேயே இருந்திருக்கலாமே, ஏன்னா வனவாசம் முடிஞ்சு அங்க அரண்மனையிலேயே சந்தோஷமா இருந்திருக்கலாமே. ஆனா தாயாருக்கு ஆசை வந்தது, இந்த இடத்துலதான் வந்து குழந்தைகளை இந்த வனவாசம் இந்த காட்டுல ஒரு இயற்கை சூழலோடு அந்த குழந்தைங்க வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அப்போ இந்த இடத்துல இவருடைய பக்தியின் காரணமாக தான் வால்மீகியோட அந்த எழுதணும் ராமாயணத்தை கேட்ட உடனே அவர் ரிஷியாவே மாறிட்டாரே. அதுக்காகத்தான் தாயாரும் பெருமாளும் சேர்ந்து நடத்தின ஒரு விஷயம்தான் இது. அதனால தாயார் இங்க வந்து கர்ப்பவதியா இருக்கும்போது வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தை தான் தங்கி இருந்தா. அந்த வால்மீகி ஆசிரமத்துல தான் சீதா பிராட்டியார் லவ குச்சா அப்படிங்கிற ட்வின்ஸ் ஆவா, 2 இரட்டை குழந்தைகள் அவளை பெற்றெடுத்தார். அந்த இடத்துல தான் வால்மீகி மகரிஷி தான் அந்த ஆசிரமத்துல அந்த தாயாருக்கு பிரசவம் பார்த்தவர். அதுக்கு உண்டான மருத்துவ ஏற்பாடுகளை செய்து அவருக்கு பிரசவம் பார்த்து அவர் நல்ல முறையில் அந்த 2 குழந்தைகளை பிரசவிச்சு அந்த குழந்தைகளுக்கு இந்த ராமரோட கதையை எடுத்து சொல்லி அந்த குழந்தைகள் மூலியமாக இந்த ராமாயணத்தை இந்த உலகுக்கு காட்டிய மகான் தான் வால்மீகி. அதனாலதான் இந்த இடத்துல திருக்குறள் பெண்மை சொல்றா, எப்பேற்பட்ட பக்திமானா அந்த வால்மீகி இருந்தாருன்னா அந்த பகவானே தன்னுடைய 2 குழந்தைகள் அங்க அமிச்சு, 2 மன்னர்கள் இல்லையா, லபா குச்சா 2 பேரும் ஸ்ரீராமச்சந்திரன் புத்திரர்களாச்சு, அவ தானே அடுத்த விஸ்வாக வம்சத்தோட மன்னர்களாச்சவா. அந்த 2 மன்னர்களை பெருமாளே அங்க அமிச்சு விட்டாரு. ஏன்னா இதெல்லாம் எதேச்சியா நடந்தது தானே, மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே சுவாமி அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராமானுஜரை சமாதானப்படுத்தி, கவலைப்படாத, வால்மீகி மாதிரியான பக்தி நமக்கும் செய்ய முடியும். அந்த மாதிரி பக்தி நம்மளை ஏற்படுத்தி கொண்டோம்னா கண்டிப்பாக பகவான் நமக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை அருளி செய்வார். அதனால நீ கவலைப்படாதமா அப்படின்னு அவரை சமாதானப்படுத்துவதான அற்புதமான வாசகம் தான் இந்த அருமையான வாசகம். இதற்கடுத்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆழ்வார் பற்றி தான் அடுத்த வாசகம், அதாவது 36வது வாசகத்துல நம்ம பார்க்க போறோம். என்ன தெரியுமோ, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் போலே அப்படிங்கிற அருமையான வாசகம். இந்த தொண்டரடிப்பொடியோட பெருமைகளை முதல்ல என்னோட உபன்யாசத்துல நான் வந்து ஒரு நவநரசிம்மர் கோவில்ல இவரை பத்தின பெருமைகளை நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் கேட்கணுமோ அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்கேன். அதை யாருக்கெல்லாம் கேட்கணுமோ அவ எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்க போனீங்கன்னா என்னோட ஆழ்வார்கள் எபிசோட்ஸ் போட்டிருப்பேன், அதுல எல்லாரும் இதை கேட்கணும், அத்தனை பேரும் கேளுங்க. அற்புதமான வாசகம், அற்புதமான ஆழ்வார்கள், அவரோட பெருமைகளை நீங்க கேட்கலாம். இந்த வாசகத்தை அடுத்த பாகத்தில் அனுபவிப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்கிர சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக. அப்போ அந்த 2 குழந்தைகள் அங்கேயே ஒரு வளர்க்கக்கூடியான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த ராமரோட காதையை, இந்த ராமாயணத்தை இந்த உலகுக்கு அறிவித்த மகான் தான் வால்மீகி. அந்த பக்தி எனக்கு இருக்கா சுவாமி? அந்த மாதிரி ஒரு பக்தி எனக்கு இருந்திருந்ததுன்னா நான் இந்த திருக்கோளூர் ஊரை விட்டுட்டு, இந்த வைத்தமானதி பெருமாளை விட்டுட்டு நான் ஓடி போயிடுவேனா?